அதோ தெரியுது பார்த்தீங்களா ஓட்டு வீடு, அதுதாங்க எங்க வீடு. வாங்க எங்க வீடு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இதோ தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க எங்களுடைய குலதெய்வ சுவாமி. இந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறுன்னு தவறாம நாங்க வந்து படைச்சிருவோங்க. வாங்க எங்க வீட்டுக்குள்ள போகலாம். எங்க வீடு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. எவ்வளோதான் பெரிய மாட மாளிகையில இருந்தாலுமே, நம்ம வீட்ல வந்து இருக்கிற அந்த சந்தோஷம் அங்க இருக்கவே இருக்காதுங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நான் எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தப்ப, இத உண்மையிலே நான் அனுபவிச்சிருக்கேங்க. எனக்கு சுத்தமா தூக்கமே வராதுங்க. எங்க வீட்ல தூங்குற மாரி நான் மத்தவங்க வீட்ல தூங்குனதா சரித்திரமே இல்லைங்க. இது மாரி உங்க லைஃப்லயும் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி தாங்க ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ பேர் எதுவுமே இல்லாம, சொந்த வீடு இல்லாம, வாடகை வீட்லயா இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம்லயா இருக்கட்டும், எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வீட குடுத்த கடவுளுக்காகவும் சரி, என்னை பெற்ற என் தாய், தந்தைக்குமே நான் நன்றி சொல்லி தாங்க ஆகணும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நான் 3 வயசா இருக்கும்போது கட்டின வீடுங்க இது. இந்த வீடு கட்டி கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 23 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. இந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடு ஃபுல்லாவே வந்து செம்மண்ணால கட்டின வீடு தாங்க இது. சிமெண்ட்டே பயன்படுத்தலைங்க. ஃபுல்லாவே செம்மண்ணு தாங்க. செம்மண்ண குழச்சு, அதில கல்லுக்கு நடுவுல வச்சு, இல்ல அதுக்கு மேல வச்சு தாங்க வீடு கட்டியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபுல்லாவே வந்து சிமெண்ட்ட தாங்க பயன்படுத்தணும். ஆனா, அப்ப சிமெண்ட்டையே பயன்படுத்தலைங்க. நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செம்மண்ணு தாங்க. செம்மண்ண வச்சு கலந்து வீட்ட கட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெள்ளையெல்லாம் அடிச்சு, அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு நாங்க வீட்டையுமே பயன்படுத்திட்டு வரோங்க. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அடிச்ச காத்து மழையில இந்த செவுருமே விழுந்துருச்சுங்க. வீடு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.